வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். ஆடி மாதம் பிறந்தாச்சு. இந்த மாதம் முழுக்கவே நமக்கு ரொம்ப சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும். ஏன்னா அம்மனுக்கு உகந்த அந்த ஆடி வெள்ளிக்கிழமைகள் எல்லார் வீட்லேயும் ஒரு சிறப்பான பூஜை கண்டிப்பாக செய்வோம். அப்படி ஒரு வெள்ளிக்கிழமையாவது நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். அம்மனுக்கு மிகவும் உகந்த, ரொம்பவும் பிடித்தமான ஆடி கும்மாயம். ரொம்ப சுவையானது மட்டும் இல்லை, உடம்புக்கு ரொம்ப சத்தானது. அப்படி ஒரு அருமையான பலகாரம் தான் இது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்கு போகலாம். இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். அதில் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ முழு உளுந்து ஒரு 200 கிராம், எல்லாமே ஒரே கப்பு அளவில் தான் நான் எடுத்திருக்கேன். அதில் கால்வாசி ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி, அதே கப் அளவு பொடிச்ச வெல்லம், அப்புறம் அதில் ஒரு அரை கப்பு நெய். இதுதான் எடுத்திருக்கோம். முதல்ல என்ன பண்ணலாம், நம்ம உளுந்த நல்ல அடிகனமான ஒரு சட்டியில் மிதமான தீயில் வச்சு அப்படியே பொன்னிறமாக வருங்க. உளுந்து வறுபடுற வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப சத்தானது. எஸ்பெஷலி பெண் குழந்தைங்க வச்சுருக்கவங்க இது ஆடி மாதம் மட்டும் இல்லை, அடிக்கடி எப்போ வேணாலும் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நம்ம பொடிச்சு வச்ச வெல்லத்தை அதே கப்பில் 3 கப்பு தண்ணி ஊற்றி ஜஸ்ட் கொதிக்க மட்டும் விடுங்க. வெல்லம் கரைஞ்சா போதும். அதை மண்ணெல்லாம் இல்லாமல் வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ உளுந்து நல்லா வறுபட்டு வந்துருச்சு, நல்ல கமகமன் வாசனையோட. இதை தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு, இதே மாதிரி அடுத்தது பாசிப்பருப்பையும் பச்சரிசியும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே வெல்லம் நமக்கு கொதிச்சிரும். ஜஸ்ட் ஒரு கொதி விடுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சான்னு பாருங்கள், அவ்வளோதான். அப்புறம் அதை அப்படியே ஒரு வடிகட்டியில் வடித்து தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ பாசிப்பருப்பும் நல்லா அப்படியே மணமாக வறுபடணும். பக்கத்துலேயே ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் கை விடாமல் வருங்க. இப்போ வறுபட்டுருச்சு. இதையும் எடுத்து அந்த உளுந்தோடே வச்சிடலாம். எல்லாத்தையும் நம்ம உளுந்து, பாசிப்பருப்பு, பச்சரிசி 3ஐயும் ஒன்றா தான் மிக்சியில் போட்டு பொடிக்க போகிறோம். இப்போ பச்சரிசி எடுத்து வச்சுட்டு, அடுத்தது பாசிப்பருப்பை எடுத்து வச்சுட்டு பச்சரிசியும் நல்ல பொரி அரிசி மாதிரி நல்ல பொரிஞ்சு வரும் இல்லையா, அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்குங்க. இது 3ஐயும் ஒன்றா ஒரு பிளேட்டில் போட்டு வைங்க. சும்மா வெதுன்னு ஆனால் போகிறோம், நல்லா ஆறணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் வெதுப்பான கை பொறுக்கிற சூடுக்கு வந்தோடனே அப்படியே மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பவுடராக அரைச்சிக்கணும். இந்த பவுடரில் நான் 2 தடவை செய்ய போகிறேன். பாதி பவுடர் இன்றைக்கி அப்படியே யூஸ் பண்ணிவிட்டு மீதியை நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். இப்போ மிக்சியில் பவுடரை அரைச்சிட்டு வந்துடலாமா? அரைச்சிட்டு அதை இன்னொரு தடவை நல்லா சலித்து எடுத்துக்கலாம். அப்போ சின்ன இந்த கப்பிலாம் இல்லாமல் சலித்து எடுத்துருங்க. அப்போ அந்த பவுடர் நல்லா நைஸாக ஆகிடும் உங்களுக்கு. ஸோ கப்பி நிறையா இருந்துச்சுன்னா அதை மறுபடியும் மிக்சியில் போட்டு ஒரு தடவை ஓட்டிட்டு மறுபடியும் சலிச்சிக்கலாம். இப்போ சலிச்சதில் ஒரு கப் அளவு, அதே கப்பில் ஒரு கப் அளவு மட்டும் மாவு எடுத்துருக்கேன். மீதி மாவை நம்ம ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நாளைக்கு கூட செஞ்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் நிறையா 1 கிலோ அளவுக்கு நீங்கள் இதே மாதிரி வறுத்து அதை மிஷினில் கொடுத்து கூட பொடிச்சு வீட்டில் வச்சுக்கலாம். இப்போ அதே கடாய் தான் வச்சுருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நம்ம எடுத்த நெய்யில் 3/4 அளவு நெய் போட்டுட்டேன். அடுத்தது நம்ம வறுத்து பொடி மிதமான தீயில் இருக்கணும். ஏன்னா எல்லாமே வறுத்து தான் பொடிச்சிருக்கோம். மறுபடியும் ஒரு தடவை அதை நெய்யில் லேசாக அப்படியே கிளறி விட்டு ஒரு நிமிஷம் அப்படியே வறுத்து விட்டிங்கன்னா கமகமன் வாசனையாக இருக்கும். மிதமான தீயில் தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த வெள்ளை கரைசல் வடிகட்டுன வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றி அப்படியே கிளறி விடுவோம். கட்டி தட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு விஸ்க் வச்சு அப்படியே கிளறேன். விஸ்க் இருந்தால் விஸ்க் வச்சு கிளறிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கரண்டி வச்சு, ஆனால் முடிஞ்ச அளவு கட்டி இல்லாமல் கிளறுங்க. கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே திக்காக ஆரம்பிச்சிடும். வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்களேன். நல்ல ஒரு அல்வா பதத்தில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ உளுந்து, பாசிப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால
இது வந்து பெண்களுக்கே ரொம்ப சத்தான ஒரு இனிப்புன்னு சொல்லுவேன். திடீர்னு உங்களுக்கு ஒரு இனிப்பு சாப்பிடணுன்னு ஆசை வந்ததுன்னா இது கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா அப்படியே சட்டியில் ஒட்டாமல் அந்த அல்வா பதம் வந்துடும். ஸோ மீதி இருந்த 1 டேபிள் ஸ்பூன் நெய்யையும் நான் ஃபைனலாக இதில் சேர்த்துட்டு அப்படியே கைவிடாமல் 1 நிமிஷம் கிளறி விட அந்த நெய்யெல்லாம் நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் அப்படியே ஓரமாக கசிஞ்சு வந்துட்டுருக்கோம். இப்படி கையில் தொட்டு பார்த்திங்கன்னா ஒட்டாது. இதுதான் நமக்கு பதம். பக்காவாக அந்த அல்வா பதம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்துடும். அவ்வளோதான். நீங்கள் இதை அப்படியே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வேணும்னா இதை வந்து நீங்கள் வந்து ஒரு தட்டில் லேசாக நெய் தடவிட்டு இதை அப்படியே அதில் ஊற்றி கொஞ்சம் ஆறினோன்னே பீசஸாக கூட கட் பண்ணலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஆடி கும்மாயம் ரெடி. சுவையானது மட்டும் இல்லை, ரொம்ப ரொம்ப உடம்புக்கு சத்தான ஒரு ஆடி மாத ஸ்பெஷல் இனிப்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ்பெஷலி வெள்ளிக்கிழமைகளில் இதை செஞ்சு அம்மனுக்கும் பிரசாதமாக நீங்கள் படைச்சிட்டு சாப்பிடுங்க. இது கூட ஒரு காரம் வேணுங்கிறதுனால நான் ஒரு குட்டி போண்டாவும் செஞ்சுருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.